டுடே நம்ம சில்வர் பீஸ் பார்க்க போகிறோம். எப்போ பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இதான் நம்மளோட டாபிக். சாட் ஓப்பன் பண்ணுறேன். கேண்டில் வந்து மந்த்லி கேண்டிலில் வச்சுக்கோங்க. மந்த்லி கேண்டிலில் இப்போ பார்த்தீங்கன்னா சில்வரோட மந்த்லி ஆர்எஸ்ஐ ஹை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 87 இருந்துச்சு. மந்த்லி ஆர்எஸ்ஐ 87 இருக்கும்போது அதோட ஹை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 180 179 வரைக்கும் போயிருக்கு. 180 போயிருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து ஓவர் பாட் சோன். இந்த இடத்துல நம்ம போயிட்டு பை பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ப்ரீவியஸாக வச்சுருக்கோம், நிறையா செல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே போய் நம்ம பை பண்ணி மாட்டிடக்கூடாது, சரிங்களா? இப்போ வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து 141 இருக்குது சில்வர், சரிங்களா? இப்போ வந்து அதோட கரெக்டாக அந்த 140க்கு நேராக வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா மந்த்லி ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா 79 இருக்குது. நம்ம எப்போ பை பண்ண ஸ்டார்ட் ஆக கரெக்டாக இருக்குன்னா, இப்போ இங்கே பாருங்கள், மந்த்லி ஆர்எஸ்ஐ 64 இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 60 to 70 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இப்போ 100% இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா இனிஷியலாக ஒரு 20% 30% இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பேஸ் பண்ணி யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ் தான். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இப்போ கரெக்டாக இப்போ 64 இருக்கும்போது சில்வர் எதில் இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? 92 ரூபாவில் இருந்துச்சு ஏப்ரல் 1, 2025. யாரெல்லாம் அந்த 90 ரூபா அந்த ரேஞ்ச் வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் ஒரு 98% வரைக்கும் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம 60 இருக்கும்போது பார்க்கலாம். 60 இருக்கும்போது பாருங்கள் 83 இந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஆர்எஸ்ஐ 53 இருக்கும்போது 68 ரூபீஸில் இருந்திருக்கு லாஸ்ட் இயர் ஃபிப்பில். யாரெல்லாம் அந்த டைமில் வாங்கியிருக்காங்களோ அவங்க ஆல்மோஸ்ட் நியர் டு 150% வரைக்கும் அவங்களுக்கு தான் ரிட்டர்ன் எடுத்திருப்பாங்க இந்த இயர். ஸோ நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன ப்ரைஸில் கிடைக்கும்னு தெரியாது. பட் வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ பிலோ 70 போகும்போது நம்ம சாலிடாக கொஞ்சம் கொஞ்சமாக 10% 20% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ 79 இருக்குது. ஸோ நம்ம இந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நான் பண்ண மாட்டேன் இந்த டைமில். இப்போ 60 இப்போ வந்து இப்போ 64 இருக்கும்போது 92 இருந்துச்சு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். திருப்பி இந்த 64 இருக்கும்போது இந்த சேம் 92 ப்ரைஸ் வருமானு கேட்காதீங்க. அந்த ப்ரைஸ் வருமா இல்லையான்னு தெரியல, டவுட்டு தான். கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லெஸ் தென் 70 போகும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.